ஹாய் 2013 வந்த போஷாக் பற்றி பார்க்கலாம். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ். ஒரு உமனுக்கு ஒர்க் பிளேஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு மென்னால் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மென்னுக்கு இந்த போக்சாக் கீழே பனிஷ்மெண்ட் இருக்குது. பிஎன்எஸ் செக்ஷன் 75ல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு உமனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மென் நடந்துக்கிறாங்க. அந்த மென் வார்த்தையை ஏதோ தப்பான வார்த்தையை சொல்லி டிஸ்கம்ஃபர்ட்டாக உணர வைக்கிறாங்க. ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறது, சம்திங் ஜெண்டரை பற்றி பேசுறது, செக்ஸை பற்றி பேசுறது, கேஸ்ட்டை பற்றி பேசுறது, இல்லைனா செக்ஸை ஒபே பண்ண சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, பான் வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது, பான் இமேஜ் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அந்த உமனோட விருப்பம் இல்லாமல் இந்த மென் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கீழே. ஆஃபீஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் போஷாக் கீழே பனிஷ்மெண்ட் வரும்னு இல்லை. கொலீக்ஸாக சேர்ந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக ட்ரிப் போகிறாங்க, அந்த இடத்துல இந்த மென் அந்த விமன்ஸ் கிட்ட செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒர்க் ரிலேட்டடாக வெளியூருக்கு போகிறாங்க, அந்த இடத்துலையும் இந்த மென் அந்த விமன்ஸ் கிட்ட செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த போஷாக் கீழே பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த போஷாக் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டில் ஒர்க் பண்ணுற விமன்ஸ்க்கெல்லாம் சூட்டபிள் ஆகும். எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணுறவங்க, இன்டர்னாக ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரெயினியாக இருக்கிறவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த போஷாக் சூட்டபிள் ஆகும். போஷாக் அட்வான்டேஜாக எடுத்து எந்த ஒரு விமனும் ஒரு மென் மேலே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் எவிடன்ஸ் மஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கொலீக்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அந்த மென் உங்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதை அவங்க பார்த்துருக்கணும். அவங்க பார்த்து அவங்க அதுக்கு சாட்சி சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த போக்சாக் கீழே பனிஷ்மெண்ட் தருவாங்க. அந்த பாதிக்கப்பட்ட உமன் கம்பெனியோட ஹெட்டாக இருக்கவங்க கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறமா ஐசிஐசியில் 90 டேஸ்க்குள்ளே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஐசிஐசினா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் மோஸ்ட்லி இருக்கணும். 10 எம்ப்ளாயீஸ் மேலே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா இந்த ஐசிஐசி கண்டிப்பாக இருக்கணும். அந்த உமனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐசிஐசியில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒரு டீமாக செயல்படுவாங்க. இதில் 50% ஆஃப் உமன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஹெட்டாக இருக்கிறவங்களும் உமனாக இருக்கணும். போஷா ஆக்டில் செக்ஷன் 4ல் ஐசிஐசி பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஐசிஐசி இல்லைன்னா அந்த எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து அந்த ஹெட்டுக்கிட்ட ஐசிஐசி பற்றி கேட்கணும். அது கேட்டது பிறகு ஐசிஐசியை ஃபார்ம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நம்ம டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனியை காம்பன்சேஷனாக 50,000 ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அதையே அந்த கம்பெனி ரிப்பீட் பண்ணுறாங்க, ஐசிஐசியை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியோட லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹை பெனால்ட்டி போடுவாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனியில் 10 எம்ப்ளாயீஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் நடந்திருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்.